அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்த என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை கௌதம் பிடிக்குமா, இல்லை கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ஜானு பிடிக்குமா, இல்லை அஞ்சலி பிடிக்குமா, இல்லை பைரவி பிடிக்குமான்னு மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இலக்கியா சீரியலில் இலக்கியா கிட்ட நம்மளோட அஞ்சலி வந்து கையும் காலமாக வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் என்னென்னா டாக்டரை பிடிச்சி ஒரு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் என்னென்னா போய் அஞ்சலிக்கு நல்லா பலார்னு கணத்தில் கொடுத்து அடித்து முடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கௌதம் இலக்கியாவும் வீட்டுக்கு வேகமாக நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அஞ்சலி, இனிமேல் வீட்டில் உனக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக வீர ஆவேசமாக நம்மளோட கௌதமும் இலக்கியாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. அங்கே போனதும் நம்மளோட ஜானு வந்து நக்கலாக வந்து எங்கப்பா அந்த புண்ணியவதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வந்து நான் ரொம்ப அக்கறையாக வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட நடந்த விஷயமெல்லாம் வந்து நம்மளோட கௌதமும் இலக்கியாவும் நம்மளை சதி பண்ணி ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ஜானு இன்னுமே ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டாங்க. அந்த பக்கம் இந்த ஷாக்காக இருக்குது இந்த பைரவி மேடமுக்கு. ஏன்னா அவங்க தானே அந்த ட்ராமாவுக்கு கெச்சு போட்டு கொடுத்தவங்களே. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கார்த்திக் இன்னும் தான் அஞ்சலி மேலே வெறுப்பு உண்டாகிட்டு இருக்குது. ஏற்கனவே போலி கர்ப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தா, இப்போ வந்து என்ன இது புது சூசைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஏமாற்றிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சு இனிமேல் வந்து கார்த்திக் அஞ்சலி சேர போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு பிரியாவை கொண்டு வந்து நம்மளோட கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சு ஒன்று சேர போகிறாங்கன்னு தான் என்னோட ஆசை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.